அடுத்த 24 மணி நேரம் உங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்க போறதில்ல. குறிப்பா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போன பெர்சனா இருக்கலாம். இல்லன்னா சூழ்நிலை காரணமா உங்கள விட்டு பிரிஞ்சிருக்க காதலா இருக்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தில அவங்க மனமாற்றம், பெரிய மனமாற்றத்த சந்திக்க போறாங்க. இது வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல ஒரு சந்தோஷமான செய்தின்னு கூட வச்சுக்கலாம். எதனால இந்த மாற்றம் வருது? அவங்க ஏன் இப்போ உங்களுக்காக யோசிச்சுட்ருக்காங்க. இல்லைன்னா உங்கள மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு மிஸ் பண்ணுறாங்க. வேதனையோடு இருக்காங்க. அவங்க தேடி வரப்போகிற அந்த நிமிஷம் எது? பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிற அந்த அதிரடி மாற்றம் என்ன? அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஏன் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். மேபி அவங்க ஓல்டு மெசேஜஸ் படிச்சுட்ருக்காங்க. இல்லைனா கூடிய சீக்கிரம் நீங்கள் எதாச்சியாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரப்போகுது. இட்ஸ் லைக் அ சூப்பர் டூப்பர் அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ். இல்லைனா டைரெக்டாக அவங்க காலே பண்ணலாம். ஏன் மேம் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க, காலே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு மெசேஜாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கால், எது வேணால் இருக்கலாம், ரெண்டும் வரலாம். ஆனால் அவங்க உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க. இது ஏன் இந்த மனமாற்றம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி என்னால் அதை கணிக்க முடியுது எதனால் இந்த மனமாற்றம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட புரிதல், உங்களை பற்றின புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இட்ஸ் லைக் அட்மையர் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல், உங்களோட காதல் எவ்வளோ ஆழமானது. அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கு, இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கு பெரிய சால்டான காரணம் எதுவும் இல்லை. உங்களுக்குள்ளே எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. சூழ்நிலை கைதியாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற ஞானம் அவங்களுக்கு வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒளி தான். மேபி நீங்கள் டிவைன் சைல்டு, எர்த் ஏஞ்சல், அந்த மாதிரி ஒரு ஹை ரேங்கிங் சோல், இல்லைனா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான இதயம் வச்சுட்ருக்க மனசு இருக்க ஒரு ஆத்மா. அப்படி தான் அவங்கள பார்க்குறாங்க. ஏன் இவங்க வரதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, காதலை திரும்ப மென் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், உங்களுக்குள்ளே இருந்த கம்யூனிகேஷன், அந்த புரிதல், ஏதோ ஒன்று அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை நினைக்கும் போது, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த வேதனையோட அளவை வார்த்தையில் எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க வரதுக்கான காரணம் சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. இட்ஸ் அபவுட் டிவைன் டைமிங். சேஞ்ச் இஸ் இன் த ஏர். நீங்கள் நம்பணும். மாற்றங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, ரீசெண்டாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ மாற்றங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கு காரணம் உங்கள் காதல் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றத்தை பிரபஞ்சம் உங்களோட 3D வேர்ல்டில் ரொம்ப சிம்பாலிக்காக, ரொம்ப சட்டிலாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேபி அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ புரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள், அந்த பிளெஸ்டு சோல். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் ஒரு பிளெஸ்டு சோல். அதுதான் நான் சொன்ன முன்னாடி. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் டிவைன் பீயிங், இல்லைனா யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சோல். அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும். அவ்வளோதான் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. இது பிரபஞ்சம் இந்த 24 மணி நேரத்தில் பயங்கரமாக புரிய வைக்க போகிறாங்க. அதை அவங்களால இனிமேல் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு புரிதல் அவங்களுக்கு வரப்போகிறது. இந்த 24 மணி நேரத்தில் அவங்க மனசில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவங்கக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி தடைகளை கடக்க போகிறாங்க. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக் எனர்ஜியில் இந்த எனர்ஜிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஐ மேனிஃபெஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு டைப் பண்ண சொல்கிறேன். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணால் தான் அடுத்தது அவங்க எனர்ஜியில் நடக்க போகிற ஷிஃப்ட் ஆகட்டும், அவங்க பண்ண போகிற விஷயங்கள் ஆகட்டும், உங்களுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகும். ஸோ கிளைம் திஸ் எனர்ஜி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஓகே, அவங்களோட 24 மணி நேரத்துக்கு மாற்றத்தை பார்த்துட்டோம். அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க உங்களை நோக்கி வரத்துக்கு என்னென்ன வேலைகள் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லைனா அந்த பயணம் எப்படி இருக்கும். எடுத்தோடனே உங்களை கால் பண்ணி பேசிடுவாங்களா, தடைகளை சந்திப்பாங்களா, கிளாரிட்டி நான் சொல்லலை. பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லைப்பா, அதனால தான் நான் சொல்கிறேன். சாதாரண ஆள் கிடையவே கிடையாது. ஆப்ஷன்ஸ். நீங்கள் தான் உங்களோட ட்ரீம் கம் ட்ரூ. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ஸ்ட்ரென்த். உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இந்த காதல் முன்னாடி போகிறதுக்கு பெரிய பெரிய உறுதுணை. கண்டிப்பாக இதுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ்
காதலை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு முதல்ல வந்து வாவ்! இந்த முதல்ல வந்து சிங்கத்தோட உடம்புல இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் ஸ்க்ரால் பண்ணும்போது. ஒரு முதல வந்து ஒருத்தங்க ஒரு முதல குட்டிய வந்து ஒரு பெண்ணோட கையில குடுத்து, அத பேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க இனிஷியலா பயந்தாலும், அது அழகா வந்து லாவகமா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான் நீங்க உங்கள எத்தன பேர் வந்து எகெயின்ஸ்ட்டா நின்னாலும், இட்ஸ் லைக் முதல குட்டிய பேட் பண்ணுற மாரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். நைட் ஆஃப் கப்ஸ் இந்த பெர்சன் வந்து நெறைய எமோஷ்னலா வந்து இவங்களோட செட்பேக்கு காரணம், அதாவது உங்கள் காதல் வந்து ஒரு அடி பின்னாடி போனதுக்கு காரணம் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த எமோஷனல் டர்மாயில்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் எமோஷனலாக அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா இந்த காதலை புரிஞ்சிக்கிறதுக்கான ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். பட் அவங்க கூட எப்போவுமே அவங்களோட ஒரு ஆன்சஸ்டர்ஸ் கூட இருக்காங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நான் ஒரு ஸ்பெசிஃபிக் சைன் உங்களுக்கு சொல்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் காதல் வந்து இந்த 24 மணி நேரம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று வந்து சிறகுகள் பார்ப்பீங்க, ஒயிட் ஃபெதர். அது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது கழுகு பார்த்தீங்கனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பர்சனுக்கு ரொம்ப அழகான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இது வந்து அந்த கெட்டவங்க போடுற முடிச்சு அவங்க முன்னாடி வரத்துக்கு இல்லாமல் வலைகள் பின்னப்படுது. ஏன்னா இந்த நூல் கயிறுக்கு இவ்வளோ பெரிய கத்தி வந்து அவசியமே இல்லை. பட் அந்தளவுக்கு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சதி வலைகள் ஃபேமிலி ட்ராமா எதுவாக இருந்தாலும் இனிமேல் அவங்கக்கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா உங்களை பற்றின புரிதல் வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில டிவைன் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எதையோ ஒரு விஷயத்தை புரிய வச்சுருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 மணி நேரத்தில் பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கும். நீங்கள் 3 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபெமின் எனர்ஜி. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஒரு ராட்சசி, அதாவது விச்சுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டெவில் எனர்ஜி. ஒரு இளவரசனை கடத்தி கொண்டு போய் இந்த டார்க் அரண்மனையில் வந்து ஒளிச்சு வச்சுருவாங்க. யாருமே போக முடியாது. ஆனால் இந்த பிரின்சஸ் இவங்க மட்டும்தான் போக முடியும். அதுவும் நிறைய தடைகளை அவங்க எங்கெல்லாம் வந்து சலிச்சு இட்ஸ் லைக் மனசுடைஞ்சு போகிறாங்களோ அங்கெல்லாம் பிரபஞ்சம் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏணியெல்லாம் வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தது. இது ஏன் நடக்கும் அப்படின்னா, அவங்க மனம் தளரவே மாட்டாங்க. இல்லை வந்து என்னோடய காதலை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க போராடுற ஒரு ஸ்டேஜ்லேயும் பிரபஞ்சம் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. இறுதியில் அவங்க வெற்றி பெறுவாங்க, காதலோட சேர்ந்துருவாங்க, அந்த விச்சையும் கொன்றுவாங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த மாதிரி தான் நீங்களும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, இந்த பர்சன் வந்து எங்கே அடைச்சி வச்சாலும் சரி, நீங்கள் கைவிடுற மாதிரி இல்லை. அதுதான் இந்த பர்சன் உங்களை பற்றி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஞாபகம் வச்சுருக்கு. இட்ஸ் லைக் பாரு, நம்ம காதலுக்காக நாம் எவ்வளோ பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம நேசிக்கிறவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் தான் உங்களோட ட்ரீம் கம் ட்ரூ. அவங்கள சுற்றி வந்து கெட்டவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரியும் எந்த கப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. எது உண்மையான காதல், எது போலியான காதல், எது அவங்க மேலே விழுந்து பிராண்டுறது, எது வந்து துணை நிற்கும் அப்படின்னு. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஸ்லோ தான். இந்த பர்சன் வந்து ரொம்ப நாளாக அமைதியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரீடிங் மேலே அவநம்பிக்கை கூட வரல. என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கேருந்து அசைவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தட்ஸ் ட்ரூ. ஏன்னா இந்த பர்சன் வந்து பிஹைண்ட் த சீன் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எனர்ஜி ஷிஃப்ட்ஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்க வாழ்க்கையில் பண்ண வேண்டிய மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவங்கள வந்து எங்கேயோ இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கு, எப்போ வந்து அவங்க வர முடியும், இதெல்லாம் பார்க்குறாங்க. த்ரோட் சக்கரா திரும்பவும் பிளாக் ஆகுது. நான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓவரால் எனர்ஜியை பார்த்தாச்சு. ஹாப்பி எண்டிங், உங்களோட கால் வரப்போகுது. நான் வந்து இந்த கால் வந்து எப்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ட்ராவல் பண்ணும்போதா, இல்லை வந்து வீட்டில் இருக்கும்போதா, இல்லை ஒர்க் பிளேஸ்லையா, இல்லை காலேஜ்லையா, எந்த இடத்துல நீங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீம் 7 ஆஃப் கப்ஸ். நீங்கள் வந்து ஒரு க்ரௌடட் பிளேஸில் தான் இருப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு காமன் பிளேஸில் இருப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கால் அட்டன் பண்ணும்போது. ஏன்னா உங்களை சுற்றி வந்து கெட்டவங்களும் இருக்கலாம், அதாவது உங்களை கெடுக்க நினைக்கிறவங்க, இந்த சதி வேலை பின்றவங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கால் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஆனால் உங்களோட ட்ரீம் வந்து நிச்சயமாக நடக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது காஃபி ஷாப்பில் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, நீங்கள் யாரோடையும் இருக்கீங்க, அந்த நீங்கள் இருக்க கேங்கில் வந்து ஒரு கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்பை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 8 ஆஃப் கப்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு.
இந்த ரீடிங் போட்டோனே நீங்கள் வந்து அடுத்து 24 மணி நேரமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஓகே கவுண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே 1 ஹவர் 1 ஹவர் 1 ஹவர் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ். பிரபஞ்சம் வந்து உங்களை டான் பண்ணுறாங்க. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அகெயின் த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ இந்த எனர்ஜி வந்து நீங்கள் நம்பலாம், கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரபஞ்சம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ட்வீக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரீடிங் பார்த்தோன்னே மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓகே 24 ஹவர்ஸ் ஓகே ரொம்ப ப்ரிட்டி எக்ஸைட்டட் டே ட்ரீம்லாம் பண்ண போகிறீங்க. இப்படி சொல்ல போகிறாங்களா, அப்படி சொல்ல போகிறாங்க. நிறைய ட்ரீம் இருக்குது. அதில் ரொம்ப வியர்டான ட்ரீம்ஸ் இருக்குது, ரொம்ப பேராசை கூட இருக்குது. இப்படிலாம் பண்ணணும், அவங்க பேசாமல் இருந்தாங்க. நோ நெகட்டிவ் தாட்ஸ். அதே மாதிரி இது வந்து நீங்கள் எல்லா பாசிட்டிவும் மறந்துடணும். ஃபஸ்ட் கைடன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரீம் பண்ணிட்டுருப்பீங்க. அதில் வந்து டே ட்ரீமில் மூழ்கி வந்து உங்களோட டே டு டே ரொட்டீனை விட்டுறாதீங்க. பி அவேர் ஆஃப் யுவர் ரொட்டீன். உங்களோட வேலைகளில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் தராங்க. இந்த ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா, அதை விட்டு வெளியில் வரங்க. நீங்கள் எதிர்பார்த்து இட்ஸ் ஓகே அவங்க 24 மணி நேரம் சொன்னது பொய் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்களோ, இந்த கால்லாம் வராது, இட்ஸ் ஓகே இது சும்மா இல்லை எனக்கு இல்லை அந்த மாதிரி என்றைக்கு நெகட்டிவ் தாட்டுக்கு போய் அதை விட்டுட்டு, ஆக்சுவலாக அதுதான் உங்களோட கைடன்ஸ். நீங்கள் விட்டு வேலையை பார்க்கணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட எண்ணமும். அது எப்போ வருமோ வரும். இது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் என்றைக்கு அதை விட்டுட்டு போக போகிறீங்களோ அந்த நொடி தான் உங்களுக்கு அந்த கால் வரும். ஸோ ஸ்டே டியூன்டு வித் தட் எனர்ஜி. ஸ்டே பிளெஸ்ட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.